சாயங்காலம் வந்து அசிங்கமா பேசி பக்கத்தில் இருக்கிற இந்த கிராமத்து பக்கத்தில் ரஸ்தால இருந்து 10 பேர், இங்க இருந்த ஒருத்தன் எல்லாம் சேர்ந்தானே சம்பவம் பண்ணிருக்காங்க. யார் சம்பவம் நடக்குன்னு தெரியல. காலையில இருந்து போலீஸ் போட்டுக்கலாம்ல, ஏன் போலீஸ் வரல? இது வரைக்கும் அந்த போட்டாவை காட்டல. இவங்க தான் அக்யூஸ்டா இருந்து மக்கள்கிட்டையும் கேட்கல, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்ககிட்டையும் என்னன்னு கேட்கல, கம்ப்ளைண்ட் எடுக்கல. அப்புறம் எப்படி அக்யூஸ்ட் இவங்க தானே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி பேர் கூட போல எப்படி சொல்றீங்க? சட்டத்தை யாரெல்லாம் கையில யாரும் கட்டியும் போடல, காலையும் கட்டி போடல. இவங்க சரியா செயலர்னு சொல்லுங்க. செயல்பாடு சரியில்லை, அதுக்கு அன்ஃபிட். நாய்க்கு இல்லாதவங்களும் அதிகாரியா இருக்கான்னு அர்த்தம். அதான் உண்மை. சுபாஷ் சந்திர போஸ்னு ஒரு எஸ்ஐ இருக்காராம்ல, அவர் தான் சந்திரபோஸா? சுபாஷ் சந்திர போஸ்னு ஒரு எஸ்ஐ கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன், சமானமா போகணும்னு கட்டிட்டு இருக்காரு. இந்த முழு காரணம் காவல்துறையுடைய அஜாக்கிரதை தான் காரணம். இதுதான் உண்மை. உண்மையிலேயே அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் நடவடிக்கையோ 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த 2 சம்பவத்துக்கும் முடிச்சிருந்தாலோ அல்லது நேற்று நடந்த சம்பவத்துக்கும் கம்ப்ளைண்ட் வாங்கியிருந்தாலோ நிச்சயமாக இந்த சம்பவம் நடந்திருக்காது. இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் தூர போட்டுட்டு பேசுங்க, எதிர்பார்ட்டிக்கிட்ட காசை வாங்கிட்டு செஞ்ச போஸ்னால நடந்த சம்பவம் தான் அந்த சம்பவம். இதுதான் அந்த மக்களுடைய குறை. அதை வச்சுதான் நான் பார்க்கலாம். இப்போ நான் அவங்க எல்லாம் தனியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட்டிட்டு போறோம். கம்ப்ளைண்ட் எடுக்காங்களான்னு பார்ப்போம். அப்படி கம்ப்ளைண்ட் எடுத்து துரித நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் முன்னேற்ற கழகம் போராடுறதுக்கு துணியும். இதுதான் உண்மை. எடுப்பாங்க நம்புறேன், நம்பிக்கையோட போறேன். கோரிக்கை வந்து அவ்வளவு பேரும் கைது பண்ணணும். உண்மையான அக்யூஸ்ட் எல்லாம் இல்ல, பிடிச்சவங்க உண்மையான அக்யூஸ்ட் இல்லை, எங்கிட்ட காட்டவே இல்லை, போட்டா காட்டலங்கிறாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அந்த சம்பவம் பண்ணவங்க ஃபுட்டேஜ் இல்ல கிராமத்தில் இருக்கு. ஃபுட்டேஜை வந்து நேற்று நைட்டு 8 மணிக்கு வந்து போலீஸ் அதை எதுக்கு எடுத்துக்கொண்டு வைக்கிறாங்க? அது எதுக்கு இவங்ககிட்ட வந்து பிடிக்கிட்டு போறாங்க? ஃபுட்டேஜ் நீ உங்க பத்திரிகையில் கொடுக்கலாம்ல, அது ஃபுட்டேஜ் எங்க? ஏன் போலீஸ் அதை முன்னுக்கூட்டி வந்து அதெல்லாம் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு போற காரணம் என்ன? அப்போ ஒரு சைடா செயல்படுறாங்களா? இது என்ன காரணம் என்பது எனக்கு தெரியல. இதை உடனடியாக அதிகாரிகள் நம்புறேன். இந்த ஆட்சி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வீணா இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகளால் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக நான் அவங்களெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த 8 பேருமே 8 பேர் என்பது உண்மையான அக்யூஸ்டா என்பது இந்த மக்களுடைய சந்தேகம் இருக்கு. ஏன்னா இன்னும் வரைக்கும் அந்த போட்டாவையும் காட்டல, இவங்க தான் அக்யூஸ்டா இருந்து மக்கள்கிட்டையும் கேட்கல, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்ககிட்டையும் என்னன்னு கேட்கல, கம்ப்ளைண்ட் எடுக்கல. அப்புறம் எப்படி அக்யூஸ்ட் இவங்க தானே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி பேர் கூட போல எப்படி சொல்வீங்க? 8 பேரை கைது. யாரு அந்த பெர்சன்? யாரு? அது போலீஸ் போடணும்ல, ஏன் போடல? அக்யூஸ்ட்னா இன்னார் மகன் இன்னார்னு போடணும்ல. சின்ன விஷயத்துக்கெல்லாம் போடுறீங்க, இதை போடணும்ல, ஏன் போடல? அப்போ அந்த அக்யூஸ்ட் யாருன்னு கூட காட்டாம இவன் தான் அக்யூஸ்ட், இவன் தான் அக்யூஸ்ட், 8 பேர் அக்யூஸ்ட், 8 பேர் யாரு? கருப்பனா சுப்பனா? யார் அவன்? அதை சொல்லணும்ல. செய்யக்கூடாத தவறு செஞ்சிருக்கான், காவல்துறையால அஜாக்கிரதை நடந்திருக்கு, 3 மாசத்துக்கு முன்னால இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதை கூப்பிட்டு சமாதானம் பேசுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. எஃப்ஐஆர் போட்டிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்கா இல்ல? திருமணம் நடந்த விழாவில் வந்து சாயங்காலம் வந்து அசிங்கமா பேசி பக்கத்தில் இருக்கிற இந்த கிராமத்து பக்கத்தில் ரஸ்தால இருந்து 10 பேர், இங்க இருந்த ஒருத்தன் எல்லாம் சேர்ந்தானே சம்பவம் பண்ணிருக்காங்க. யார் சம்பவம் நடக்குன்னு தெரியல. காலையில இருந்து போலீஸ் போட்டுக்கலாம்ல, ஏன் போலீஸ் வரல? போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த கிராமத்தில் இப்படி இன்சிடென்ட் நடந்திருக்குல்ல, ஏன் நடத்தல? அப்போ எல்லாமே நீங்க அஜாக்கிரதா இருப்பீங்க, கேட்டா இந்த மாதிரி தப்பா பேசுவீங்கன்னு சொல்லுவீங்களா? மக்கள் மீது வெறி கொண்டு கொலைவெறி தாக்கதோடு ஜாதி வீர மோட்டிவோடு செஞ்சிருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் சரியா அந்த நடவடிக்கை எடுக்கலங்கிறதா மக்களுடைய குற்றச்சாட்டு, என்னுடைய குற்றச்சாட்டு. அதுதான். இப்போ மாதிரி நடவடிக்கை எடுக்காங்களான்னு தெரியல. நான் கூட்டிட்டு போறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. நம்ம ஆலங்குளம் போலீஸ் ஸ்டேஷன் தான். இது ஆலங்குளம் தானே, ஆலங்குளம் போலீஸ் ஸ்டேஷன் தான். இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போதானே டிவிக்கே வந்திருக்கு, அதை வச்சு நம்ம முடிவு எடுக்க முடியாது. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்ல மாதிரி ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். உடனடியாக சடனடியாக அதை செய்ய நம்மளால சொல்ல முடியாது. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால ஒரு கட்சி மேலேயோ ஒரு ஆட்சி மேலேயோ குறை சொல்வதுக்கு ஒன்றும் இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இன்சிடென்ட் வந்து இப்போ நடக்கல, 3 மாசம் நடந்திருக்கு. அந்த 3 மாசமா என்ன நடவடிக்கையை போலீஸ் எடுத்துச்சு? எங்களுடைய கேள்வி 3 மாசமா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கம்ப்ளைண்ட் தூக்கி தூர போட்டாங்க. இதான் நடந்திருக்கு. அதனுடைய எதிரொலி தான் நேற்று நடந்திருக்கு. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறுது. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பாஸ்மெண்ட் இதே மாதிரி சம்பவம் நடக்குது. என்னதான் செய்யணும்? இதெல்லாம் கட்டுப்படுத்துறது அவங்க இவனோட திருந்தணும். காவல்துறை வந்து அசால்ட்னஸ் ஜாஸ்தி. புதிய ஆட்சி வந்துச்சுன்னா பேரை கலங்க வரைக்கும் கூட ஒரு சில அதிகாரி இருப்பான்ல, அது மாதிரி தான் இருக்குமோன்னு நினைக்கிறேன். இந்த அரசு மேலே ஒரு களங்கம் ஏற்படும் நோக்கில் ஒரு சில அதிகாரிகள் செயல்படுறாங்களோ என்று எனக்கு சந்தேகம் இருக்கு. புரியல கை கட்டி விலங்கு போட்ட கட்டி வச்சிருக்கு. அப்ப சட்டத்துக்கு படிச்சுட்டு வந்திருக்காங்க.
எதுக்கு சட்டத்தை படிச்சுட்டு இங்கே வந்தாங்க? அப்போ வீட்டில் போய் இருக்க சொல்லுங்க, இல்லை விவசாயம் பார்க்க சொல்லுங்க. சட்டத்தை எல்லாம் கையில் யாரும் கட்டியும் போடல, காலையும் கட்டி போடல. இவங்க சரியா செயலன்னு சொல்லுங்க. செயல்பாடு சரியில்லை, அதுக்கு அன்ஃபிட்டு, லாய்க்கு இல்லாதவங்களாம் அதிகாரியா இருக்கான்னு அர்த்தம். அதான் உண்மை. 3 மாசத்துக்கு முன்னாடி சம்பவம் நடந்திருக்கு. அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதையா நடவடிக்கை எடுக்கல? சமானம் பேசி முடிச்சுக்க. உங்களை யார் சமானம் பண்ணதுக்கு அவங்கள வச்சிருக்க ஸ்டேஷன்ல? அது கிராமத்தில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வேலை இல்லை? அதனுடைய எதிர்வழி தான் நேற்று வந்து சம்பவம் நடந்தது. இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த பகுதியில் எந்த பகுதியிலும் நடக்காம காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து மக்களை காப்பாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன்.